ஹலோ, அன்பில் மகேஷ் அவர்களே. நீங்க கல்வித்துறை அமைச்சரா இருக்கும்போது, என்னலாம் அட்டகாசம்லாம் பண்ணீங்க. இப்போ தேவையில்லாம போட்டிருக்கீங்க போஸ்டர். சரிங்களா? சோஃபாவ பத்தி. நீங்க பண்ணாத அட்டூழியமா, குழந்தைக்கு போட வேண்டிய சாப்பாட உங்க வீட்ல தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டீங்க. ஒரு வேளை சாப்பாடு போடுறத ஒழுங்கா போட்டிருக்கீங்களா? நீங்கலாம் என்னத்த பேச வந்துட்டீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு முதல்ல? அதனால தான் மக்கள் உங்கள வேணான்னு அனுப்பிட்டாங்க. சரிங்களா? குழந்தைங்களுக்கு போட வேண்டிய சாப்பாட்ல பூச்சி, புழு, அதில அதில வேற விளம்பரங்கள் வேற. சரிங்களா? ஒரே விளம்பர மாடல் ஆட்சியா இருந்தது உங்க ஆட்சி. நீங்களா பேச கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க. குழந்தைங்க வயித்துல போக வேண்டிய சாப்பாடு உங்க வயித்துல போயிருக்கு. உங்க பிள்ளைங்களுடைய வயித்துல போயிருக்கு. உங்க ஒய்ஃப் உடைய வயித்துல போயிருக்கு. நீங்கலாம் பேச வந்துராதீங்க. சரிங்களா? நாங்கள் அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்குது. நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம். எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்குது. எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி பூச்சி இருக்குது. அதனால் எடுத்து எடுத்து போடுறோம். திரும்பி திரும்பி அந்த பூச்சியை தான் வருது. அதனால் எங்களுக்கு வேறு சாப்பாடு கொடுங்க. பாருங்க, இந்த குழந்தைங்க அந்த சாப்பாடை சாப்பிட முடியாம தூக்கிட்டு போய் குப்பையில கொட்டுறாங்க. இத பார்த்தாவது நீங்க திருந்திருக்க வேண்டாமா? குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கு வயித்துல போகிற சாப்பாடு எவ்வளோ கேவலமா நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதுலயும் ஊழலா? குழந்தைங்க ஒரு வேளை சாப்பாட்டுல ஊழல் பண்றீங்க. நீங்கலாம் ஒரு மனுஷ ஜென்மமா? அத வச்சுட்டு சினிமா நடிகைங்களா வச்சு விளம்பரம் பண்ணிட்டு, பெருசா நீங்க அத செஞ்சேன், இத செஞ்சேன்னு ஓவரா அலட்டிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல. ஸ்கூல் பசங்கள்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி நிற்கிறாங்க. அங்கே என்ன ஒரு கண்காணிப்பு பண்ணுறீங்க? படிக்க வேண்டிய பசங்க போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாயிட்டாங்க. ஏன்னா உங்கள் அரசு போதை பழக்கத்தை அதிக அளவு தமிழகத்தில் கொண்டு வந்துருச்சு. ஸோ அதை கட்டுப்படுத்த உங்களுக்கெல்லாம் முடியல. நீங்களாம் பேச வந்துட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக திருச்சி அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம்ல, அது ஏன் நாங்கள் கோட்டையாக சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சு. நாங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்சி வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோமே. நான் தான் BLA 2 கூட்டம் நாங்கள் நடத்துறதுலேருந்து தலைவர் சொல்கிற மாதிரி. பொய்யாமணின்னு பேர் வச்சுட்டு இப்படியா நீங்கள் பொய் பேசுவீங்க? இப்போ வந்துட்டோம்ல தாவேக்கா, பாருங்க எங்கள் ஆட்டத்தை. நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணது, நீங்கள் ஊழல் பண்ணது எல்லாமே இப்போது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. குழந்தைக்கு போடுற சாப்பாட்டிலேருந்து தமிழகத்தில் நடக்கிற எல்லா அட்டுழியங்களுக்கும் ஊழலுக்கும் இப்போ முற்றுப்புள்ளி வந்தாச்சு. இப்போ புதிய கல்வி அமைச்சராக வெங்கட்ரமணன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. நாங்கள் எப்படி குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறோன்னு பாருங்கள். உங்களுடைய ஆக்டிங் எல்லாமே நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி இப்போ பார்த்துட்ருங்க. அதுதான் 5 வருஷம் உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைல்ல. ஸோ இந்த ஆக்டிங் எல்லாத்தையுமே பார்த்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க.